Class 7 நயி பால சுலப மாலா புக்ல லெசன் 7 மகாராணா பிரதாப். இந்த லெசன்ல நம்ம கிங் ஆஃப் மேவார்ங்கிறது ராஜஸ்தான், இப்போ இருக்கிற ராஜஸ்தான்ல ஒரு பகுதி தான் மேவார். அந்த ரீஜனோடைய ராஜா மகாராணா பிரதாப்புடைய வீரக்கதை தான் பார்க்க போகிறோம். पाठ प्रस्ताव इंट्रोडक्शन। भारत के इतिहास में कई राजा महाराजा ऐसे हुए हैं जिनका नाम गर्व से लिया जाता है और उन्हें भारत माता का पुत्र कहकर सम्मानित किया जाता है. பாரதத்துடைய ஹிஸ்ட்ரியில் நிறைய கிங்ஸ் அண்ட் எம்பரர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களுடைய பேரை நம்ம பெருமையாக பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவங்க பாரத மாதாவுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம மரியாதையாக பார்க்குறோம். उन्हीं वीर पुत्रों में से एक है मेवाड़ के महाराणा प्रताप. அவங்கள மாதிரி வீர புத்திரர்கள்ல ஒருவர் தான் மேவார் ராஜ்யத்துடைய ராஜா மகாராணா பிரதாப். महाराणा प्रताप बचपन से ही बहुत बहादुर और कुशाग्र बुद्धि वाले थे. महाराणा प्रताप चाइल्डहुडலேருந்தே ரொம்ப ब्रेव एंड शार्प माइंडेडா இருந்தாரு. उन्होंने जीवन के अंतिम चरण तक ऐसे कार्य किए जिन्हें आज भी दुनिया सम्मान से याद करती है. அவர் வந்து வாழ்க்கையில் கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் நிறைய செயல்கள்லாம் செஞ்சுருக்காரு. அதை வந்து நினச்சி இன்றைக்கும் நம்ம உலகத்தில் அவரை மதிக்கிறோம். महाराणा प्रताप का जन्म 9 मई 1540 में राजस्थान के कुंभलगढ़ क्षेत्र में हुआ था. महाराणा प्रताप was born on 9th May 1540 in Kubhalgarh which is in Rajasthan. उनके पिता महाराणा उदय सिंह एवं माता रानी जयवंता बाई थी. அவருடைய அப்பா பேரு महाराणा उदय सिंह, अम्मा பேரு रानी जयवंता बाई. उनकी माता ने बचपन से ही उन्हें बहादुर बनाने में ऐसी कई सीख प्रदान की थी जिन्हें सुनकर और समझकर वे प्रतापी बने थे. மகாராணா பிரதாப் குழந்தையில இருக்கும் போதே, சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அம்மா ஜெயவந்தா பாய் நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க அவரை வந்து நல்ல பிரேவா வளர்க்குறதுக்காக. ஸோ அதை கேட்டு கேட்டு வளர்ந்த அவர் பிற்காலத்தில் ரொம்ப புகழ் பெற்றவராக ஆனார். कहा जाता है कि बचपन में राणा प्रताप को कीका नाम से पुकारा जाता था. इट इज सेड दैट चाइल्डहुडல राणा प्रताप कीका அப்படின்ற பேர்ல கூப்பிடுவாங்க. बचपन से ही वे कुशाग्र बुद्धि के थे और चीज़ों को जल्दी समझ लेते थे. குழந்தையிலேருந்தே அவர் வந்து ரொம்ப ஷார்ப் மைண்டடாக இருந்தார். ஸோ எல்லா திங்ஸுமே ஈஸியாக அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. உனக்கா பச்பன் அராவலி பஹாடியோங்குமே பீத்தா தா. அவர் வந்து அவரோட மோஸ்ட் ஆஃப் த चाइल्डहुड ही स्पेंट इन द आरावली हिल्स. वहाँ पर उनकी सूझबूझ की अनेक अविस्मरणीय घटनाएं आज भी प्रचलित हैं. ஸோ அந்த ஆரவல்லி ஹில்ஸில் அவரை பற்றிய நிறைய கதைகள், விஸ்டம்லாம், நிறைய அன்ஃபர்கடபிள் இன்சிடென்ட்ஸ் எல்லாம் இப்பயும் ப்ரிவலண்ட்டாக இருக்குது. बड़े होकर महाराणा प्रताप का राज्याभिषेक गोगुंदा में हुआ था और उन्होंने अपने राज्य की बागडोर बड़ी कुशलता से संभाली थी. அவர் பெரியவனாகிட்ட பிறகு அவருக்கு வந்து ராஜ்யாபிஷேகம் மகுடம் சூட்டுவாங்கல்ல, அது வந்து இட் ஹேப்பன் இன் கோகுண்டா அப்படிங்கிற பிளேஸில். அதுக்கப்புறம் அவர் வந்து ராஜ்யத்தை நல்லா ஸ்கில்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார், நல்லா அவர் ஆட்சி செலுத்தினார். वीरता और आज़ादी के लिए प्रेम तो राणा के खून में समाया हुआ था. The love towards bravery and freedom was filled in महाराणा प्रताप्'s blood. एक ऐसा समय भी आया था कि कई राज्यों के राजपूतों और राजाओं ने अकबर के साथ मित्रता कर ली थी. ஒரு சமயம் இப்படி தான் நிறைய கிங்டம்ஸோட ராஜ்புட்ஸ் அண்ட் கிங்ஸ்லாம் முகல் எம்பரர் அக்பர் இருக்கார்ல, அவர் கூட பயந்துட்டு அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கிட்டாங்க. परंतु मेवाड़ का राज्य स्वतंत्र ही बना रहा जिससे अकबर बहुत क्रोधित हो गए थे. ஆனால் மேவார் ராஜ்யம் மட்டும் இண்டிபெண்ட்டாக இருந்துச்சு. அதனால அக்பர் வந்து ரொம்ப கோவமாயிட்டார். he got very angry. उन्होंने राजस्थान के मेवाड़ राज्य पर हमला किया और चित्तौड़ के किले पर कब्जा कर लिया. ஸோ அக்பர் வந்து மேவார் ராஜ்யத்து மேலே படையெடுத்து அவங்கள அட்டாக் பண்ணி चित्तौड़ फोर्ट கைப்பற்றிட்டார். he captured that चित्तौड़ फोर्ट. ऐसे समय उदय सिंह
पहाड़ियों की तरफ निकल गए, लेकिन उन्होंने अपने राज्य के बिना भी स्वतंत्र रहने का फैसला कर लिया. ஸோ அந்த சமயத்தில் தான் அவங்க அப்பா தான் மகாராணா பிரதாப்போட அப்பா உதய் சிங்ல அவர் தான் ராஜாவாக இருந்தார். ஸோ அவர் வந்து ஹில்ஸ் அந்த ஆரவல்லி ஹில்ஸில் அதை நோக்கி அவர் கிளம்பிட்டார். ஹி லெஃப்ட் டுவர்ட்ஸ் த ஆரவல்லி ஹில்ஸ். பட் அவர் ராஜ்யம் கிங்டம் இல்லைன்னா கூட இண்டிபெண்ட்டாக இருக்கிற டெசிஷன் எடுத்தார். ஸோ நம்ம ராஜ்யம் போனாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. उदय सिंह की मृत्यु के बाद महाराणा प्रताप ने इस जिम्मेदारी को संभाला और एक सच्चे नेता के रूप में सामने आए. ஸோ உதய் சிங் அப்பா இருக்கார்ல, அவரோட டெத் பிறகு மகாராணா பிரதாப்புக்கு அவர் தான் இந்த எல்லா பொறுப்புகளும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஹேண்டில் பண்ணார். ஸோ அது பிறகு அவர் he emerged as a true leader. जिस समय राणा प्रताप ने मोर्चा संभाला, उस समय प्रताप के लिए मुगलों का विरोध करने का समय ठीक नहीं था, क्योंकि उनके पास पूंजी का अभाव था और दूसरे कुछ राजपूत भी अकबर से मिल गए थे. எப்போ வந்து மகாராணா பிரதாப் வார் ஃப்ரண்ட் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சாரோ அந்த டைம் மகாராணா பிரதாப்க்கு முகல்ஸை அப்போஸ் பண்ணுறதுக்கான கரெக்ட் டைம் கிடையாது. ஏன்னா பிகாஸ் அந்த டைம் தான் கரெக்டாக கஜானாவும் காலியாக இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ராஜ்புட்ஸ் வந்து அக்பர் முகல் எம்பரர் அக்பர் இருக்கார்ல அவர் கூட ஜாயின் பண்ணிட்டாங்க வேற. ஸோ அப்போனண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த பீரியட் வேற அது. फिर भी राणा प्रताप ने चित्तौड़ का किला छोड़कर मेवाड़ के बाकी सारे किले अकबर से छीन लिए थे. ஆனாலும் மகாராணா பிரதாப் சித்தோட ஃபோர்ட் தவிர மற்ற மேவாரோட எல்லா ஃபோர்ட்ஸையும் திரும்ப அக்பர் கிட்ட இருந்து கைப்பற்றிட்டாரு. एक बार अकबर ने महाराणा प्रताप के पास मान सिंह को अपना दूत बनाकर भेजा. ஒரு முறை முகல் எம்பரர் அக்பர் வந்து மகாராணா பிரதாப்பை அவரை பார்த்து பேசுறதுக்காக தூதுவரா யாரை அனுப்பினார்னா மான் சிங்குங்கிறவரை ஒரு ராஜாவை அனுப்பினார். उनसे मिलने प्रताप स्वयं नहीं गए, बल्कि अपने पुत्र अमर सिंह को मान सिंह से मिलने के लिए भेज दिया. ஸோ அவரை மீட் பண்ணுறதுக்காக மகாராணா பிரதாப் ஹிம்செல்ஃப் டிட் நாட் கோ, ரேதர் அதுக்கு பதிலாக தன்னுடைய பையன் அமர் சிங்கை மான் சிங்கை வந்து மீட் பண்ணுறதுக்கு அனுப்பினார். யஹ் ஜான்கர் அக்பர் பகுத் குரோதித் ஹுயே, இது தெரிய வந்து முகல் எம்பரர் அக்பர் இருக்கார்ல அவர் ரொம்ப கோவமாயிட்டார். इस घटना के बाद अकबर और मेवाड़ के बीच संबंध अधिक बिगड़ गए और 15 जून 1576 में मुगल फौज और मेवाड़ राज्य के बीच एक भयंकर युद्ध हुआ, जो हल्दीघटी के युद्ध के नाम से जाना जाता है. இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு அக்பருக்கும் மேவார் ராஜ்யத்துக்கும் நடுவில் உள்ள ரிலேஷன் இட் காட் ஈவன் மோர் வர்ஸ், இன்னும் மோசமாயிடுச்சு. ஸோ அதனால 15 ஜூன் 1576 முகல் ஆர்மிக்கும் மேவார் ராஜ்யத்துக்கும் நடுவில் ஒரு ஃபியர்ஸ் பேட்டில் இட் ஸ்டார்டட். இட் இஸ் கால்ड बैटल ऑफ हल्दीघटी. इतिहासकार ऐसा मानते हैं कि यह कोई आम युद्ध नहीं था जो अकबर और राणा प्रताप के बीच लड़ा गया. அக்பருக்கும் ராணா பிரதாப்புக்கும் நடுவில் இந்த பேட்டில் ஆஃப் ஹல்டிகட்டி நடந்துச்சுல அந்த யுத்தம் வந்து இட்ஸ் நாட் எ நார்மல் பேட்டில் அப்படின்னு ஹிஸ்டோரியன்ஸ் கன்சிடர். बल्कि यह महाभारत युद्ध की तरह विनाशकारी युद्ध था. rather it's like it's a destructive battle. ரொம்ப வந்து loss of life வந்து இருந்துச்சு. many people died and so it is a destructive battle like a महाभारत युद्धम मारी. हल्दीघटी के युद्ध में महाराणा प्रताप के पास 20,000 सैनिक थे और अकबर के पास 85,000 सैनिक थे. बैटल ऑफ हल्दीघटीல மகாராணா பிரதாப் கிட்ட 20,000 சோல்ஜர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனால் அக்பர் கிட்ட அப்படியே 4 times விட ஜாஸ்தி 85,000 சோல்ஜர்ஸ் வந்து ஃபாட் பண்ணாங்க. इसके बावजूद महाराणा प्रताप ने हार नहीं मानी और स्वतंत्रता के लिए अकबर की सेना के दांत कट्टे करते हुए लड़ते रहे. ஆனாலும் डिस्पाइट ऑफ दिस அந்த டிராஸ்டிக் சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இந்த நம்பர் ஆஃப் சோல்ஜர்ஸ், அப்படி இருந்தால் கூட மகாராணா பிரதாப் வந்து தோல்வியை ஏற்றுக்கவே இல்லை. அவர் சுதந்திரத்துக்காக அக்பர் ஆர்மி கூட நல்லா அவங்கள நொறுக்கி அவங்க அப்படி ஃபைட் பண்ணார். இது தாத் கட்டே கத்தேனா இடியம், இது இட்ஸ் லைக் க்ரஷிங், அவங்கள நொறுக்கி ஃபைட் பண்ணார் அப்படின்னு அர்த்தம். राणा प्रताप युद्ध करते हुए 2 तलवार रखते थे.
மகாராணா பிரதாப் பேட்டில் ஃபைட் பண்ணும்போது 2 ஸ்வாட் எப்பவுமே வச்சிருப்பாரு. ராணா பிரதாப் மே ஷேர் கா சா சாஹஸ் தா. ராணா பிரताप கிட்ட he was courageous like a lion. हल्दीघाटी के युद्ध में राणा प्रताप ने बहलोन खान को अपने तलवार के एक ही बार से घोड़े समेत 2 भागों में चीर दिया था. ஹல்டிகட்டி பேட்டில் அப்போ மகாராணா பிரதாப் தன்னுடைய கத்தியோட ஒரு ப்ளோ ஒரே வெட்டுல பஹ்லோன் கானையும் அவரோட ஹார்ஸ் குதிரையும் சேர்த்து ஒரே வெட்டுல 2 பாட்டா பிரிச்சுட்டாரு. அப்படி பொழந்துட்டாரு. राणा प्रताप की सेना के मुकाबले मानसिंह के नेतृत्व वाली अकबर की सेना के पास अपार बल था. In compared to महाराणा प्रतापोட ஆர்மி, அக்பரோட சேனை இருக்குல்ல, led by மான்சிங், அவரோட சேனை வந்து இட் ஹாஸ் so much of strength. அது வந்து நல்ல நிறைய சோல்ஜர்ஸ் இருக்கிற ஆர்மியா இருந்துச்சு. फिर भी राणा प्रताप ने अपने विरोधियों का अत्यंत वीरता के साथ मुकाबला किया. ஆனாலுமே மகாராணா பிரதாப் தன்னுடைய ஆப்போனன்ட்ஸை வித் ஆல்மோஸ்ட் பிரேவரி அவங்கள எதிர்கொண்டு ஃபைட் பண்ணாரு. ராணா பிரதாப் की मदद के लिए आसपास की पहाड़ियों से भील आदिवासी भी आए थे. மகாராணா பிரதாப் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பக்கத்துல இருந்த மலைகள்ல இருந்து மலைவாழ் மக்கள், பீல் என மலைவாழ் மக்கள் வந்தாங்க. प्रताप एक शेर के समान अत्यंत वीरता के साथ युद्ध लड़ रहे थे. மகாராணா பிரதாப் ஒரு சிங்கம் மாதிரி வித் அட்மோஸ்ட் பிரேவரி அவர் வந்து அந்த பேட்டில் ஃபைட் பண்ணாரு. अंत में जब मुगल सेना की विजय सुनिश्चित हो गई तो राणा प्रताप के लोगों ने उन्हें युद्ध से हट जाने की सलाह दी. இந்த எண்ட் வென் முகல் ஆர்மியோட விக்டரி வந்து வாஸ் என்ஷூர்ட், அவங்க தான் ஜெயிக்க போறாங்க அப்படின்னு நிச்சயமாயிட்ட பிறகு அவர் ராணா பிரதாப் உடைய ஆர்மியில இருந்தவங்க அவரை வந்து ராணா பிரதாப்பை நீங்க அவரை வந்து போ சொல்லி அட்வைஸ் பண்ணாங்க. एक सेना नायक जालामान ने उनके वस्त्रों को धारण कर लिया और उनके स्थान पर युद्ध में लड़ने लगा. ஒரு கமாண்டர், ராணா பிரதாப் ஆர்மியில இருக்கிற கமாண்டர் வந்து பேரு ஜாலாமான். அவர் என்ன பண்ணாருன்னா ராணா பிரதாப்போட உடைகள் மாதிரியே அவர் வந்து அவருடையே அவர் அணிஞ்சு ராஜாவோட உடைய அணிஞ்சு அந்த இடத்துல யுத்தம் செஞ்சாரு. शत्रु सेना ने राणा प्रताप के धोखे में जालामान पर वार किया और जालामान ने वीर गति प्राप्त की. ஸோ ஆனால் எனிமியோட ஆர்மி வந்து ஆப்போனண்ட் அக்பர் சேனை வந்து இவர் ஜாலாமான வந்து இவர் தான் வந்து ராணா பிரதாப் அப்படின்னு நினச்சிட்டு தி காட் டிசீவ்டு, ஏமாந்து அவரை அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஜாலாமான் வந்து வீரமரணம் அடைஞ்சாரு. ஐசி தி ஜாலாமான் கி சுவாமி பக்தி. ஸோ சச் வாஸ் அ லாயல்டி ஆஃப் ஜாலாமான். அந்த அளவுக்கு அவர் வந்து விசுவாசமா இருந்தாரு. इससे पहले कि गंभीर रूप से घायल प्रताप को कोई मार पाता, वे अपनी सुरक्षा के लिए अपने वफादार घोड़े चेतक पर सवार होकर बच निकले. மகாராணா பிரதாப் நல்லா இன்ஜூர் ஆயிட்டாரு, அடிபட்டுருச்சு. அவரை யாரும் கொல்றதுக்கு முன்னாடி தன்னுடைய சேஃப்டிக்காக லாயலான ஹார்ஸ் சேத்தக்கு அவரோடது அதுல உட்கார்ந்து அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. दोनों ओर की टक्कर के चलते युद्ध का कोई परिणाम हासिल न हो पाया. ரெண்டு பக்கமுமே அக்பர் ஆர்மியும் சரி மகாராணா பிரதாப் ஆர்மியும் சரி ரெண்டு பக்கமே ரொம்ப கொலிஷன் நடந்ததுனால नो रिजल्ट कैन बी अचीव्ड. ऐसा माना जाता है कि हल्दीघाटी के युद्ध में ना तो अकबर जीत सके और ना ही राणा प्रताप हारे. It's believed that in the Battle of Haldighati, neither Akbar could win the battle nor Maharana Pratap was defeated. अपने निर्वासन के दौरान अरावली की पहाड़ियों में छिपकर प्रताप ने गोरिल्ला युद्ध की तकनीक का प्रयोग करके अकबर पर चढ़ाई करने का प्रयास किया. தன்னுடைய தன்னை நாடு கடத்தினதுனால when he was in exile, அவர் மறைஞ்சிருந்ததுனால ஆரவலி ஹில்ஸ்ல போய் மறைஞ்சிருந்தார் அவர். அப்போ வந்து கொரில்லா வார்ஃபேர் டெக்னிக் யூஸ் பண்ணி அக்பர் ஆர்மியை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாரு. दानवीर भामाशाह ने सेनापति के रूप में प्रताप की सहायता की ताकि प्रताप मुगलों के खिलाफ लड़ाई जारी रख सके. தான்வீர் பாமாசாஹுங்கிறவர் அவர் தான் மகாராணா பிரதாப்புக்கு கமாண்டர்.
புதுசா அவர் வந்து ஹெல்ப் பண்ணாரு மகாராணா பிரதாப்க்கு, திரும்ப வந்து ஆர்மி ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ணாரு. அவர் வந்து so that महाराणा प्रताप could continue the fight against the Mughals. देवायर का युद्ध मेवाड़ और प्रताप के बीच हुआ और महाराणा प्रताप ने जीत हासिल की. बैटल ऑफ डेवर, बैटल ऑफ हल्दीघाटी का अப்புறம் बैटल ऑफ डेवर happened between मेवाड़ and महाराणा प्रताप. In this महाराणा प्रताप got victory, அவர் தான் ஜெயிச்சிட்டாரு. महाराणा ने कई मेवाड़ राज्यों पर कब्जा कर लिया, लेकिन चित्तौड़ पर कब्जा करने में वे असफल रहे. ஸோ மகாராணா பிரதாப் நிறைய மேவார் ஸ்டேட்ஸை ராஜ்யத்தை கைப்பற்றிட்டாரு. ஆனால் சித்தௌடை மட்டும் அவரால் கைப்பற்றவே முடியல. he remained unsuccessful in capturing चित्तौड़. राणा के साहस को देखकर अकबर भी दंग रह जाते थे. महाराणा प्रताप उड़े करेज பார்த்து अकबर கூட स्टन आगी वियंदिருக்காரு. उसकी सारी रणनीतियां बेकार जा रही थी क्योंकि अकबर की इतनी बड़ी फौज भी प्रताप की ताकत के सामने बेकार थी. அக்பருடைய எல்லா ஸ்ட்ராட்டஜிஸுமே தி வெண்ட் இன் வெயின், எல்லாமே யூஸ்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அக்பருடைய இவ்வளவு பெரிய ஆர்மி மகாராணா பிரதாப்புடைய ஸ்ட்ரெங்த்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. जब युद्ध का कोई परिणाम नहीं निकला तो अकबर ने प्रताप को समझाने के लिए शांति दूतों को भेजा, जिससे सब कुछ शांतिपूर्ण तरीके से खत्म किया जा सके. when the battle எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரல, யாருக்குமே வெற்றி தோல்வி இல்லை அப்படிங்கிற ஸ்டேட் வரும்போது அக்பர் மகாராணா பிரதாப்புக்கு ஒரு சாந்தி தூதுவர்களை அனுப்பி வச்சாரு, புரிய வைக்கிறதுக்காக. என்னன்னா எல்லாமே அமைதியான வழியில முடிச்சுக்கலாம் அப்படின்னு அனுப்புனாரு. महाराणा प्रताप ने हर बार की तरह यह प्रस्ताव भी यह कहकर टुकरा दिया कि राजपूत योद्धा मुगलों के आगे झुकना बर्दाश्त नहीं कर सकता. மகாராணா பிரதாப் லைக் எவ்ரி டைம் எப்பயும் மாதிரி இந்த அமைதிக்கான ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. என்னன்னு சொல்லி, ஏன்னா ராஜ்புத் வீரர்கள் வந்து முகலுக்கு முன்னாடி தலை வணங்க மாட்டாங்க, அதை வந்து டாலரேட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. महाराणा प्रताप एक अच्छे योद्धा तथा एक अच्छे शासक के रूप में याद किए जाते हैं. महाराणा प्रताप is remembered as a good warrior and a good ruler. महाराणा प्रताप ने अंतिम समय तक अपने राज्य की सेवा की. महाराणा प्रताप was serving his kingdom till the last moment. उनकी मृत्यु 19 जनवरी 1597 में अपनी नई राजधानी चावड़ में हुई थी. His death happened on 19th January 1597 in his new capital चावड़. अकबर अपनी पूरी शक्ति लगाकर भी कभी मेवाड़ को जीत नहीं पाए. கிங் அக்பர் அவரோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணியும் கூட மேவாரை இது வரைக்கும் கேப்சர் பண்ணவே முடியல. हम सबको राणा प्रताप के जीवन से देश प्रेम और वीरता का सबल लेना चाहिए. நம்ம எல்லாருமே மகாராணா பிரதாப்புடைய லைஃப்ல இருந்து என்ன லெசன் லேர்ன் பண்ணணும்னா பேட்ரியாட்டிசமும் பிரேவரியும் பத்தில லெசன்ஸ் வி கேன் லேர்ன். महाराणा प्रताप को राजपूतों की वीरता, शिष्टता और दृढ़ता की मिसाल माना जाता है. Maharana Pratap is considered as an example of Rajput's bravery, chivalry and determination. वे मुगलों के खिलाफ लड़ने वाले ऐसे अनेक शूर वीर योद्धाओं में से एक थे जिन्होंने स्वयं के लाभ के बारे में कभी नहीं सोचा, बल्कि अपनी प्रजा के लिए आज़ादी की लड़ाई लड़ते रहे. அவர் மகாராணா பிரதாப் முகலுக்கு எதிராக ஃபைட் பண்ண நிறைய பிரேவ் சோல்ஜர்ஸ் வாரியர்ஸ்ல அவர் ஒருத்தர். அவர் வந்து தன்னுடைய ஓன் பெனிஃபிட்டை பற்றி நினைக்கவே கிடையாது. ஹி நெவர் தாட் அபவுட் ஹிஸ் ஓன் பெனிஃபிட். ரதர் ஆல்வேஸ் தன்னோட பிரஜைகள், தன்னோட நாட்டு பிரஜைகள், பீப்புளோடைய சுதந்திரத்துக்காக தான் ஹி கெப்ட் ஆன் ஃபைட்டிங். தேங்க்யூ.